கருணையில் புது வருடம் நாம் புதிதாய் பிறந்தோமே. காரிருள் மறைந்ததும் புது ஜனனம் நல்விடியலில் நுழைந்தோமே. இனி எல்லாம் சுகம் சுகமே, இனி எல்லாம் நலம் நலமே. புவியெங்கும் சுகம் சுகமே, உலகது புத்தாண்டு. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், மேரி மேரி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், மேரி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். கனவுக்கூடுகள் உடைத்தெறிந்து பட்டாம்பூச்சியாய் சிறகசைப்போம். மூங்கில் தடைகளில் துளைகளிட்டு குழலாய் இசையமைப்போம். இனி சித்தம் உருவாக நம்மை தந்து புதிதாய் பிறந்திடுவோம். இறை திட்டம் நிறைவேற நம்மை தந்து புதியதொரு உலகம் செய்வோம். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், மேரி மேரி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், மேரி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். இறைவனின் கருணையில் புது வருடம் நாம் புதிதாய் பிறந்தோமே. காரிருள் மறைந்ததும் புது ஜனனம் நல்விடியலில் நுழைந்தோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உங்கள் பக்கம் என் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு என் திருக்கர ஆசிரை அளிப்பேன். புத்தாடைகளோடும் மனங்களில் பொங்கும் மகிழ்ச்சியோடும் பூமணம் வீசும் இப்பொன்னாளில் புலர்ந்திருக்கிற புதிய ஆண்டினை இறை ஆசிரோடு தொடங்க பரமனின் பலியிலே நாம் இணைந்திருக்கிறோம். இவ்வினிய வேளையில் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்த இறைவனுக்கு நன்றி சொல்வதோடு பூத்திருக்கும் இப்புதிய ஆண்டினை புத்துணர்ச்சியோடு தொடங்க இறைவனின் பிள்ளைகளாய் தொடர்ந்து இறை பாதையில் நடக்க ஆண்டவரின் அருளை இறைஞ்சுவோம். மேலும் இன்று அன்னை மரி இறைவனின் தாய் என்ற உண்மையை பெருவிழாவாக எடுத்து நம் தாய் திருச்சபை சிறப்பிக்கிறது. மனுக்குலம் மீட்படைய மாபரன்தான் வகுத்த மாபெரும் திட்டத்தினை நிறைவேற்ற அன்னை மரியை தேர்ந்தெடுக்க பாவக்கரை படியாது அவரை பாதுகாத்து இறைவனின் தாய் என்ற ஈடில்லா பேற்றினை அவருக்கு அளித்தார் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாளின் கரம் பிடித்தவராய் பிறக்கும் புதிய ஆண்டில் இறை வழி நடப்போம். அன்பால் இதயங்கள் இணைந்திட எங்கும் இறை ஆட்சி பரவிட தொடர்ந்து இப்புத்தாண்டு திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டு 2025க்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவனுடைய அருட்கர துணையோடு அவருடைய ஆசியோடு இந்த ஆண்டை தொடங்க, இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய அந்த முதல் கனப்பொழுதிலேயே இறைவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய திருச்சன்னிதானத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம்.
கடந்த 2024 ஆண்டிற்காக நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே 2025 ஆண்டையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுவதுமாக இறைவனுடைய அருள் நலமும் ஆசீரும் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பங்கையும் பின் தொடர்ந்து வர இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வரம் வேண்டுவோம். சிறப்பாக தாயாம் திரவையோடு இன்றைய நாளிலே கடவுளின் தாயாம் அன்னை மரியாவினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அந்த தாயினுடைய பரிந்துரை வேண்டி, அந்த தாயினுடைய வழிநடத்துதல் வேண்டி மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அன்பு தாயின் பரிந்துரையோடு, இறைவனுடைய ஆசீரோடு நம்முடைய வாழ்வை நாம் தொடங்க ஆரம்பிப்போம். நிச்சயமாக இந்த ஆண்டு இறைவனுடைய சிறப்பு ஆசீர்மிக்க ஆண்டாக, நம்முடைய வாழ்வில் அனைத்து நலன்களும் வளங்களும் தரக்கூடிய ஆண்டாக, நாம் எதிர்பார்த்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதாக இறை பாதம் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து இறைவனுடைய அருளுக்காகவும் ஆசீருக்காகவும் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் வளமான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆசிகள் வழங்கப் பெறுவதையும் வழங்கும் முறையை பற்றியும் விடுதலை தலைவர் மோசே வழியாக ஆரோன் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எடுத்துரைக்கின்றது. இப்புத்தாண்டில் ஆண்டவர் தம் திருமுகத்தை நம்மீது திருப்பி நம்மை பாதுகாப்பார் என்று எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வர்களிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மேல் அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிறக்க போகுது
நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையில் எந்தவிதமான அடிமைத்தனங்களுக்கும் உள்ளாகாதவாறு வாழ வேண்டியது நமது கடமை என்பதை புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய மடலில் உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பலமுறை பல வகைகளின் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லஹேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது.
தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் புலர்ந்திருக்கும் புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஹாப்பி நியூ இயர். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் புத்தாண்டு என்கின்ற இந்த ஒரு விழாவை மட்டும் கொண்டாடவில்லை. தாயாம் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியா இறைவனின் தாய் என்கின்ற ஒரு பெரிய விழாவை, பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாவை நினைந்து கொண்டாட திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இந்த தாயின் துணையோடு, அவரின் பரிந்துரையோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் நடக்க அந்த தாயை நமக்கு பரிசாக, கொடையாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தாயின் பெருவிழாவை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலே இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட அந்த நாளையும் கொண்டாடுகின்றோம். இயேசு பிறந்த 8ஆம் நாளிலே அவருக்கு இயேசு என்று பெயரிடுகின்றார்கள். அந்த நாளும் இந்த நாள்தான். ஆக அன்னை மரியாவினுடைய பெருவிழா, இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட விழா, புத்தாண்டு பெருவிழா என்று முப்பெரும் விழாக்களை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். முதலிலே அன்னை மரியாவினுடைய அந்த பெருவிழாவை குறித்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்னை மரியா இறைவனின் தாய் என்கின்ற இந்த ஒரு அடைமொழி எப்படி அன்னைக்கு வந்தது? நம்முடைய அன்னைக்கு திரு அவையிலே ஏராளமான பெயர்கள், அடைமொழிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே 4 மிகவும் முக்கியமானவையாக, விசுவாச சத்தியங்களாக அல்லது நம்பிக்கை கோட்பாடுகளாக கருதப்படுகின்றன. முதலிலே அன்னை மரியா கடவுளின் தாய் என்பது 431வது ஆண்டிலே எபேசு திருச்சங்கமானது இந்த ஒரு விசுவாச சத்தியத்தை கொடுத்தது. அதற்கு பிற்பாடு என்றும் கன்னி மரியா என்கின்ற அந்த ஒரு விசுவாச சத்தியம் 553வது ஆண்டிலே எடுத்து இயம்பப்பட்டது. அதற்கு பிற்பாடு அன்னை மரியா அமல உற்பவி என்கின்ற அந்த விசுவாச கோட்பாடு 1854ஆம் ஆண்டு பிரகடனம் செய்யப்பட்டது. அன்னை மரியா ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்கின்ற அந்த விசுவாச சத்தியம் 1950ஆம் ஆண்டு திரு அவையினால் கொடுக்கப்பட்டது. இந்த 4 விசுவாச சத்தியங்களில் அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதுதான் காலத்தினால் பழைமையான ஒரு விசுவாச சத்தியமாக, நம்பிக்கை கோட்பாடாக இருக்கின்றது. 431ஆம் ஆண்டிலே கூடிய எபேசு திருச்சங்கம் இந்த ஒரு அடைமொழியை, இந்த ஒரு நம்பிக்கை சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது. எதற்காக இந்த ஒரு சத்தியம் வெளிவந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, அங்கே வரலாறிலே நெஸ்டோரியஸ் என்கின்ற ஒரு ஆயர் இருந்திருக்கிறார். இந்த ஆயர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இறைமகனை குறித்த ஒரு தவறான தப்பறை கொள்கையை போதித்தவராக இருந்திருக்கின்றார். கான்ஸ்டாண்டினோபிள் என்கின்ற பகுதியினுடைய ஆயராக இருந்த இந்த நெஸ்டோரியஸ் என்ன சொல்லுகின்றார்? அன்னை மரியா இயேசுவை பிறப்பெடுக்க செய்த பொழுது இயேசு சாதாரண ஒரு மனிதனாகத்தான் பிறந்தார். அவர் வாழ்நாளிலே நாட்கள் செல்ல செல்ல கடவுளாக உருமாற்றம் பெற்றார் என்கின்ற ஒரு தவறான கொள்கையை அவர் பரப்பினார். இயேசு இறைமகன், கடவுள் என்கின்ற 2 தனித்தனி ஆட்கள் என்கின்ற அந்த ஒரு நிலை, அவர் ஒரு மனிதன், அவர் ஒரு கடவுள், 2ம் தனித்தனி ஆட்கள் என்று அவர் ஒரு தவறான கொள்கையை பரப்பினார்.
ஆனால் அவருடைய அந்த கருத்து, இந்த தப்பறை கொள்கை தவறானது, அதனை நாம் எதிர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே, அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஆயர் சிரல் அவர்களுடைய தலைமையிலே 431 இந்த எபேசு சங்கமானது கூடுகின்றது. இந்த எபேசு சங்கம் அங்கே அந்த நெஸ்டோரியஸ் என்கின்ற தப்பறை கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருந்த அந்த ஆயருக்கு சரியான பாடம் புகட்டியது. இறை மகன் இயேசு மனிதன் இறைவன் என்கின்ற 2 இயல்பும் கொண்ட ஒரே ஆள். அவர் 2 ஆட்கள் கிடையாது. அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்த போதே அவர் இறைமகன், அவர் கடவுள். அவர் பிறந்து நிறைய நாட்கள் கழித்து அந்த நிலையை பெற்றுக்கொள்ளவில்லை. இயல்பிலேயே அவர் மனிதனாகவும் இறைவனாகவும் இருக்கின்றார் என்று சொல்லி அந்த நெஸ்டோரியஸ் ஆயரையும் அவரோடு அந்த கருத்துக்களை பரப்பிய மற்ற குழுவினரையும் திரு அவையிலிருந்தே அந்த எபேசு திருச்சங்கம் வெளியேற்றியது என்று பார்க்கிறோம். இயேசு பிறக்கின்ற பொழுதே, அன்னை மரியாவினுடைய வயிற்றில் பிறக்கின்ற பொழுதே அவர் இறைவனாகத்தான் பிறந்தார் என்று அறுதியிட்டு கூறி அன்னை மரியா கடவுளின் தாய், இயேசுவின் தாய் என்கின்ற அந்த ஒரு சத்தியத்தை பிரகடனம் செய்தது. தியோடோகோஸ் என்று சொல்லுவார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாவை நாம் கடவுளின் தாயாக இந்த நாளிலே கொண்டாட காரணம் என்ன? திரு அவையினுடைய வரலாற்றில் அன்னை மரியாவுக்கு பல பெயர்கள், பல விழாக்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டின் தொடக்கத்திலேயே அந்த அன்னை இறைவனுக்கே அன்னையாக இருக்கின்றார் என்கின்ற அந்த நோக்கத்திலே அவர் நமக்கும் தாய் என்று அந்த தாயினுடைய பரிந்துரையிலே நாம் நடக்க வேண்டி திரு அவை அவரை இன்றைய நாளிலே கொண்டாட நம் அனைவரையும் அழைக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அந்த தாயினுடைய பரிந்துரையின் பேரில், அந்த தாயினுடைய உதவியின் பேரில் இந்த ஆண்டை நாம் தொடங்குவோம். நிச்சயமாக அவருடைய அன்பு திருமகனிடத்திலே பரிந்து பேசி அந்த தாய் நமக்கு எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தந்தருள்வாராக. ஒரு முறை நம் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த உலகத்திலே மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனவே பேதுருவோடு அவர் கீழே இறங்கி வருகின்றார். மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக கீழே இறங்கி வருகின்றார். கீழே பேதுருவோடு இறங்கி வந்தவர்கள் ஒரு ஊருக்குள்ளாக நுழைகின்றார்கள். அவர்கள் நுழைந்த அந்த பகுதியிலே குதிரை வண்டிக்காரர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அங்கே அவர்கள் இறங்கி வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு குதிரை வண்டிக்காரர் ஒரு சகதியிலே மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார். அந்த சகதியில் மாட்டி குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து விட்டது. அந்த வண்டியை அப்படியே போட்டுவிட்டு அருகிலே நின்று முழந்தாள் படியிட்டு அந்த குதிரை வண்டிக்காரர் வேண்ட ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய வண்டியை எப்படியாவது இந்த சகதியிலிருந்து நீர் காப்பாற்றும் என்று முழந்தாள் படியிட்டு உருக்கமாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றார். பேதுரு அந்த மனிதரை பார்த்து மிகவும் இரக்கம் கொள்கின்றார். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, அந்த மனிதனை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை நோக்கி ஜெபம் சொல்றான். அவனுடைய அந்த வண்டியை, குதிரை வண்டியை அந்த சகதியிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யலாமே அப்படின்ட்டு சொன்ன உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து அப்படி ஒரு முறைப்பார். அமைதியா வா, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர்கள் அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்க தொடங்குகின்றார்கள். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு தெருவிலே அதே போன்று குதிரை வண்டிக்காரர் ஒருவர் இன்னொரு சகதியிலே மாட்டிக்கொண்டு தவிக்கின்றார். அந்த குதிரை வண்டியிலே சகதியிலே மாட்டிக்கொண்ட உடனேயே அந்த வண்டிக்காரர் என்ன செய்கின்றார்? தேவ நிந்தனை செய்கின்றார். வாயில் வந்த வார்த்தைகளால்
இறைவனை திட்டி அந்த வண்டியை எப்படியாவது அந்த சகதியிலிருந்து வெளியே எடுத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். மிகவும் கடினப்பட்டு அவர் அதை எடுத்து கொண்டிருந்த பொழுது பேதுரு அவரை கண்டு இரக்கம் கொள்ளுகின்றார். ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவரே, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வண்டியை சகதியிலிருந்து வெளியில எடுக்க அவன் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு முறைக்கிறார். அவன் வேலையை பார்த்துட்டு அமைதியா என் பின்னால வா என்று தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். இன்னும் 2 தெருக்கள் தாண்டி அடுத்த தெருவுக்குள்ளாக நுழைகின்றார்கள். அங்கும் அதே போன்று இன்னொரு குதிரை வண்டிக்காரன் ஒரு சகதியிலே மாட்டிக்கொள்கிறான். குதிரை வண்டி தலைகீழாக அங்கே விழுந்து கிடக்கிறது. அந்த நேரத்தில் அந்த குதிரை வண்டிக்காரன் என்ன செய்கின்றான்? ஆண்டவரை நோக்கி ஜெபித்தவாறே அவன் முயற்சி செய்து அந்த வண்டியை சகதியிலிருந்து வெளியே எடுக்க முயல்கின்றான். ஆண்டவரே, என்னோடு துணைக்கு வாரும், என்னுடைய வண்டியை வெளியில் எடுக்க உதவி செய்யும் என்று ஆண்டவரை வேண்டியவாறே அந்த வண்டியை வெளியே எடுக்க முயற்சி செய்கின்றான். பேதுருவுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசை, ஆண்டவரே கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு சொல்லணும்னு சொல்லி ஆசை இருந்தாலும் கடந்த 2 அனுபவங்கள் அவரை ஆண்டவரிடம் பேச விடாமல் செய்கின்றன. அவர் அமைதியாக இருக்க ஆண்டவர் உடனடியாக பேதுருவிடம் சொல்லுவார், பேதுரு, நான் இந்த ஒரு பக்கமா டயரை பிடிச்சு தூக்குறேன், நீ அந்த பக்கமா டயரை பிடிச்சு தூக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுடைய வண்டியை அந்த சகதியிலிருந்து வெளியே எடுக்க அவனுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னவுடன் பேதுருவுக்கு ஆச்சரியம். 2 பேரும் சேர்ந்து உதவி செய்து வண்டியும் வெளியே வந்து விட்டது. பேதுருவுக்கு ஒரே குழப்பம். கடந்த 2 முறையும் தன்னை முறைத்து பார்த்த ஆண்டவர், அவர்களுக்கு உதவி செய்யாத ஆண்டவர் இவனுக்கு மட்டும் எதற்காக உதவி செய்தார் என்று அவருக்கே ஒரு குழப்பம். ஆண்டவரிடம் கேட்கவா வேண்டாமா என்று அவன் பேதுரு முழித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே பேதுட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். பேதுரு, உன்னுடைய குழப்பம் எனக்கு தெரியுது. நான் எதற்காக முதல் 2 பேத்துக்கு உதவி செய்யாம 3வது மனிதனுக்கு உதவி செய்தேன் என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய். முதல் மனிதனை எடுத்துக்கொண்டாய் என்றால் அவன் ஆண்டவனை மட்டுமே மன்றாடினான், ஆனால் அவனுடைய உழைப்பை அவன் கொடுக்கவில்லை. வெறுமனே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோருக்கு நான் படி இழக்க மாட்டேன். 2வது மனிதனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் ஆண்டவரை பழித்துரைத்தான். அவனுடைய வேலையை மட்டும் உழைப்பை மட்டும் கொடுத்து ஆண்டவரை அவன் எதிர்பார்க்காமல் ஆண்டவருடைய உதவியை நாடாமல் இருந்தான். எனவேதான் அவனுக்கும் நான் உதவி செய்யவில்லை. ஆனால் 3வது மனிதனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் ஆண்டவனை நோக்கி என்னை நோக்கி ஜெபித்ததோடு மட்டுமல்லாமல் அவனுடைய உழைப்பையும் அவன் கொடுத்தான். எனவேதான் அவனுக்கு நான் இறங்கி உதவி செய்தேன் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புத்தாண்டிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தியும் இதுவாகத்தான் இருக்கின்றது. இறை நம்பிக்கையோடு நாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் வெற்றியை கொடுப்பார். இறைவனை நாம் தேடி அத்தோடு நம்முடைய உழைப்பையும் நாம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருட்கர துணை நம்மோடு இருந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஜெபிக்கின்ற பொழுது இறைவனை தவிர வேறு யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்கின்ற அளவிலே நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவன்தான் எல்லாம் வல்லவர், அவரால் எல்லாம் முடியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல உழைக்கின்ற பொழுது நம்மால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நாம் உழைக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் முழுமையான வெற்றியை தரும். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கின்ற கடவுள் நம்பிக்கையோடு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற அந்த தன்னம்பிக்கையையும் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை
வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் சவால்கள் அனைத்தையும் நம்மால் திறம்பட எதிர்கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த 2 கருத்துக்களையும் நம்முடைய மனத்திலே ஆழ பதித்துக் கொள்வோம். இறைவனுடைய துணை நமக்கு வேண்டும், அதே போல நம்முடைய முயற்சியும் நமக்கு வேண்டும். இந்த 2ஐயும் நாம் ஒரு சேர வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வளமான நலமான வாழ்வாக இருக்கும். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையோடு இறைவனுடைய துணை கொண்டு தன்னம்பிக்கையோடு பயணித்தோம் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமக்கு நல்ல ஒரு ஆண்டாக, வளமான நலமான ஒரு ஆண்டாக அமையும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டாக அமைய வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊரையும் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்தம் தெய்வீக கரம் பற்றி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய கடவுள் நாம் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்பக்கூடிய கடவுள். நாம் கேட்பவற்றை நிச்சயமாக இறைவன் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள், தேவைகள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். எம்
இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீ ஏற்படுத்திய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவத்தார் ஆகிய அனைவரும் உமது ஆசியருளால் நிரப்பப்பட்டு எந்நாளும் உமது அன்பின் அருளின் அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக நாடுகளை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை ஆட்சி செய்யவும், இப்புதிய ஆண்டிலே மக்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும், உலகெங்கும் நிறை அமைதி நிகழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமகனின் தாயே, எங்கள் தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையைப் போல நாங்களும் உம் திருமகனின் வார்த்தையை காட்டும் வழியில் எந்நாளும் நடக்கவும், எம் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு சான்று பகிர்க்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களும் அதன் வெவ்வேறு நோக்கங்களும் அறிந்த ஆண்டவரே, இப்புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் எடுத்துள்ள திட்டங்கள், தீர்மானங்கள், எடுக்கப் போகின்ற முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக எமக்கு மாற்றித்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணி துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய பரிவன்பினால் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உமக்கென வளர்த்தேன், உமக்கென உழைத்தேன், உமக்கென்னும் வாழ்க்கை வாழ்கின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் மது கைநின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். நம் வாழ்வை தந்து வாழச் சொன்ன உறவிது. வானம் விட்டு வையம் வந்த உணவிது. நம் வாழ்வை தந்து வாழச் சொன்ன உறவிது. பசியும் இனி இல்லை, தாகம் இனி இல்லை, புதிய வாழ்வை நாம் காணவே. பயமும் இனி இல்லை, பாவம் இனி இல்லை, புனித வாழ்வை நாம் காணவே. வானமிட்டு வையம் வந்த உறவிது. நம் வாழ்வை தந்து வாழச் சொன்ன உறவிது. பழைய மன்னா உண்ட போது பாசியகன்றது. புதிய மன்னா வந்த போது பாவம் அகன்றது. பழைய மன்னா உண்ட போது பசியகன்றது. புதிய
மக்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அருட்சகோதரிகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதுமாக வளமான நலமான இறைவனுடைய அருள் ஆசீர் நிரம்ப பெற்ற ஒரு ஆண்டாக இருக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனுடைய சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு மக்களே, இன்றைய நாள் சிறப்பாக நடைபெற உழைத்த ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய சுத்தம் செய்வதில் உதவியவர்கள், ஆலய அலங்காரம், பீட அலங்காரம், பாடகர் குழு, இன்னும் தேநீர் ஏற்பாடு செய்தல், இனிப்பு ஏற்பாடு செய்தல் என்று அனைத்து வகைகளிலும் நம்முடைய அன்பு மக்கள் தன்னலம் பாராது உழைத்திருக்கிறார்கள். இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அன்பு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து இறைவனுடைய துணையோடு அன்னையினுடைய பரிந்துரையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். இந்த ஆண்டு இறைவனுடைய அருள் ஆசீர் நிரம்ப பெற்ற ஒரு ஆண்டாக நமக்கு இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை, இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு சிறப்பு முதல் சனி பக்தி முயற்சிகள் வழிபாடுகள் நடைபெறும். அனைத்து மக்களும் திரளாக பங்கேற்று அன்னையின் ஆசீர் பெற அன்போடு அழைக்கின்றேன். மாலை 6:30 மணிக்கு திருஜெபமாலையோடு ஆலயத்தை சுற்றி அன்னையினுடைய திருவுருவ பவனியும், அதனை தொடர்ந்து திருப்பலியும், அதனை தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும். அன்றைய தினம் நாம் நடத்திய அந்த இணையவழி பாடல் போட்டியிலே வெற்றி பெற்ற பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதையும் பெற்றுக்கொண்டு இல்லம் செல்லவும். ஒரு சிறிய வேடிக்கை விளையாட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதிலும் கலந்து கொண்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
உனக்காக வாழ்ந்திட முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு. ஒரு கோடி இடுபாடு எது வந்த போதும் இனி உனக்காக வாழ்ந்திட முடிவெடுத்தேன். மலை போல துன்பங்கள் வந்தாலும் பனி போல நீங்கிடச் செய்வீரையா. பனி போல துன்பங்கள் வந்தாலும் பனி போல நீங்கிடச் செய்வீரையா. உனக்காக வாழ்ந்திட முடிவெடுத்தேன். என் வாழ்வில் நேரத்திலே ஒளியாக நீ வந்து மீட்பீரையா. வாழ்வை நிலைநாட்ட வந்தீரையா. வடிவில் வந்தீரையா. வாழ்வை மாற்றி தந்தீரையா. என் வாழ்வை தந்தீரையா. இனி உனக்காக வாழ்ந்திட முடிவெடுத்தேன். விண்ணும் மண்ணில் பிறக்க வந்தீரையா. வாழ்ந்திட முடிவெடுத்தேன். ஒரு கோடி இடர்பாடு எது வந்த போதும் இனி உனக்காக வாழ்ந்திட முடிவெடுத்தேன். இனி உனக்காக வாழ்ந்திட முடிவெடுத்தேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.